ஹாய் டியர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு சைடு, ஓகேங்களா. அந்த ஃப்ரண்ட்டு சைடில் பட்டி வந்து எப்படின்னா நல்ல பக்கம் உள்ளே வர மாதிரி இருக்கணும், சரிங்களா. நான் போட்டிருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டு டாட் பிடி போயிட்டியா நெக் பகுதி, அந்த நெக் பகுதியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டிச்சிங், ஓகேங்களா. ஆம்கோல் பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி ஸ்டிச் கொடுத்துக்கணும், சரிங்களா. இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டும் இந்த பட்டி ரெண்டும் ஒன்றா வச்சு 1/2 இன்ச்சுக்கு நம்ம பட்டியில் ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஸ்டிச்சிங்லேயே மேலே என்ன பண்ணணும், ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். இப்படி கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி 1/2 இன்ச்லேயே என்ன பண்ணணும், 2 கிளாத்தையும் பிடிச்சி அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா. இப்போ ஒரு டைம் நம்ம ஸ்டிச் கொடுத்தாச்சு. திருப்பி மறுபடியும் என்ன பண்ணணும், இன்னொரு ஸ்டிச்சஸ் நம்ம கொடுத்துக்கணும், சரிங்களா. நீட்டாக பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியும் இன்னொரு ஸ்டிச்சு அது மேலேயே கொடுத்துக்கணும், ஓகேங்களா. என்ன செஞ்சீங்கனாலும் 2 டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கணும், சரிங்களா. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு படிமான தையல் போட்டுக்கணும், சரிங்களா. ஸோ இந்த ஃப்ரண்ட்டும் பட்டியும் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிருக்கும் இல்லையா, அந்த இடத்துல சென்டரில் ஒரு படிமான தையல் வந்து நீங்கள் போட்டுக்கணும், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் கொடுத்தாச்சு ஃப்ரண்ட்டு. இன்னொரு ஃப்ரண்ட்டு பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுக்கறது நெக்ஸ்ட் சைடுலேருந்து தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டிச்சஸே கொடுக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் ஆம்கோல் பகுதியிலேருந்து நீங்கள் பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. அதாவது நெக் இருக்கு இல்லையா, நெக்கில் தான் நம்ம என்ன பண்ணணும், நெக் பகுதியிலேருந்து தான் பட்டி வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், அப்படியே பிடிச்சிக்கணும், சரிங்களா. கீழே கிளாத் எதுவும் இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ரெண்டையும் ஒன்றா வச்சு என்ன பண்ணணும், ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும், சரிங்களா. இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி என்ன பண்ணணும், 2 டைம் போட்டுக்கணும். இன்னொரு டைம் போடணும் இல்லையா, ஸோ இன்னொரு டைம் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்படி விரித்து போட்டு நீங்கள் சென்டரில் என்ன பண்ணணும், படிமான தையல் போட்டுக்கணும், சரிங்களா. இப்போ பாருங்கள், நம்ம 2 பட்டியுமே ஸ்டிச் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட்டில், ஓகேங்களா. ஸோ நல்லா கரெக்டாக ஈவனாக வந்திருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும், ஸ்டிச் கொடுத்துக்கணும். பிசுரெல்லாம் இருந்ததுன்னா நீட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஊக்குப்பட்டி வீப்பட்டி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம், சரிங்களா. தேங்க்யூ டியர்ஸ்.